கனவா தவா செய்யி ஹலோ மக்களே, என்னடா நைட்டில் வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறீங்களா? இப்போ நைட்டு இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3:45 மணி காலையில். எதுக்கு கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தான் ஹார்பர் நம்ம போகிறோம். இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து ஒரு 3:30 மணிக்கே எழுந்து இப்போ கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி ஹார்பர் தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? நாய் தூங்கினு இது எதுக்கு தான் தூங்கினுக்கிறான் போல், ஏன்னா கிறிஸ்டின்ஸும் இருக்கிறானான்னு தெரியல. வாங்க மக்கள், நம்ம போயிட்டு ஹார்பர் போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சண்டே இல்லைங்களா, சண்டேனால ஸோ ஹார்பர் போய் மீன் வாங்கலான்னு ஒரு பிளான். அதனால தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஹார்பர் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருந்தோம். இது எதுக்காண்ட வரும்போது கோரிமோடன் வரும்போது அவனுக்கு 2 நாய்ங்க என்ன சொல்கிறானுங்க, பெட்ரோல் ஆயிடுச்சு நின்றுச்சுன்றானுங்க வண்டியை. வண்டி எடுக்கும்போது என்ன சொன்னா, டேங்க் ஃபுல்லாக இருக்கு, ஃபுல்லாக இருக்குன்னா இவன் இப்போ என்னடானா நின்றுச்சுன்னு கதை விட்டு கிடக்குறானுங்க. என்னன்னே தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஆல்ரெடி 3 மணி சொன்னோம். 3 மணி சொன்னோம். எவ்வளோ மணி என்ன ஆகுது? 5 மணி. ரொம்ப விளாட்றானுங்க. நான் பைத்துக்கான ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சொன்னேன். பெட்ரோல் இல்லைன்னு இந்த நாள் தள்ள விட்டு கிடக்குறீங்க. ஏன்னா இதுமாரி பண்ணுறீங்க. வாங்குமா கட்டுறீங்க என்னன்னா பாரு, நீ தான் பெட்ரோல் போடல. பேர் நெடுங்க வரல எவரு வந்துட்டா இங்கே தான் பெட்ரோல் போடுறது. கட்டன் கடையில் தான் இருக்கா? வாயா காலை தான் பார்க்கணும். அதனால காலைல தொந்தரம் உனக்கு போ. போடு சீக்கிரம் போ. பெட்ரோல் பங்கு காணல. பங்கு இருக்கு, பெட்ரோல் தான் இல்லை. பெட்ரோல் பங்கு தான் ஓப்பன் பண்ணல. பங்கு மூடி வச்சுறாங்க. யாராவது கொடுமை. மக்களே பாருங்க, ஹார்பர் தான் நம்ம பாண்டிச்சேரி ஹார்பர். இந்த டைமில் வந்தாலும் சரி, 3 மணி 2 மணிக்கு வந்திருந்தாலும் இன்னும் அதிகமாக கூட்டம் வந்துருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்ருக்கு. எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம இதே 2-3 மணிக்கு வந்திருந்தோம்னா செம்ம கூட்டம் இருக்கும். இதை விட அதிகமான கூட்டம் இருக்கும். இங்கே ஒரு பல்காக நம்ம வாங்கினா நேரம் நீங்கள் இங்கே வந்து வாங்கிடலாம். விலை கம்மியாகவும் கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் மீனும். போகலாமா? எவ்வளோ கூட்டம் போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே வந்திருப்போம். 2 பரதேசி பசங்களை கூட்டணும். நம்ம பெட்ரோல் இல்லைன்றானுங்க, டீ குடிக்கணுன்றானுங்க. எப்போ தான் வர்றதுன்னு தெரியாமல் இப்போ தான் வந்துருக்கணும். வாங்க போயிட்டு வாங்கணும் சீக்கிரமாக. கிடையாங்க பாருங்க, பூரா ஃபுல்லாக ஸ்டீமர் தான். நம்ம அங்கே தான் போகணுமே. இப்போ வாங்க போகலாம். இறா வாங்கிடலாமா? இறா செஞ்சிடலாமா? இறா வருவல மீன் வாங்கி போகிறேன். இறா வாங்கி செய்யலாம். நான் ஒரு 30 கிலோ மீன் வேணும். 30 கிலோ மீன் தான். என்ன மீன்? மீன் சரி, நீ போய் தனியாக போய் வாங்க. கூட வராங்கலாம். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விற்கிறாங்க. எல்லாம் கூட ரேட்டு தான். அந்த கூட எல்லாமே அந்த கூட
என்ன அவங்களுக்கு பிரிக்கிறாங்க போல. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போயிட்டு மீன் வாங்கி வந்தாச்சு. கொஞ்சம் பாருங்க கூறு போட்டு வாங்கணும். இந்த மீனும் காணாங்கத்தை உள்ள நெத்திலி 2 மீன்லாம் இருக்குது. இது வந்து கனவா மீன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் வாங்க தான் இங்கே வந்தோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். வீடியோ ஒருத்தரோம் 4 பேர் வந்தோம். இன்னொருத்தர் எங்கேன்னு தெரியல, தர எங்கன்னே தெரியல. மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு போனான்னு பார்த்தா போகிறப்ப அவனை காணோம். எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே இருந்தா எங்கே பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஃபோனில் பேசுகிறப்பானா வண்டியில பெட்ரோல் படம் வண்டியை தள்ள விட்டான். மணி என்ன ஆகுது? 4:50 ஆகுது. இத்தனை மணிக்கு ஃபோன் பேசுகிறான்னா ஒருத்தன் எவ்வளோ காஞ்சி போய் கிடப்பான்னு பாடுறான். வெறி பிடிச்சோன்னா வண்டி கடை விட்டோம்ப்பா. அதுவா அதுக்கெல்லாம் பார்த்துடுவா உள்ளார அமைதியாக போவோம். அமைதியாக போவோம். Alana pesa na bivara kwa mimi sonna mi pesa da patayo. Via pata madawindra. மீனே வாங்கினதுக்கு அப்புறம் எந்த வீட்டுல மீன் தான் வாங்கிட்டோமேடா. இதுக்கப்புறம் கேட்டு நம்ம மீனே இல்லை, காலி ஆயிட்டாங்க. யாரோட ஃபோன் பேசுங்க? செவ்வா போலாம். மீன் வாங்கிட்டீங்களா? என்ன மீன் வாங்க? நாயை கூட்டு வந்து எழுப்பி இவரை கூட்டு வந்து இங்கே ஃபோன் பேசத்தான் நாங்கள் எழுப்பி வச்சுக்கிறோம். இவரை கூட்டு வந்துக்கிறோம். மூஞ்சா வந்து பற்றியா நல்லா மணிக்கு யாரா ஃபோன் பேசுகிறோம் கிட்ட நைட்டு வீடியோ கால் பேசுகிற டூர் போகும்போது இப்போ ஃபோன் பேசுகிறீங்க ஆளுக்கு மக்களே. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இவனை மட்டும் பார்த்துங்க. என்னடா டீ கடைக்கு வந்தோம் போதுமா? இப்போ மட்டும் வச்சுருச்சிங்களா? பாருங்க டீ வாங்கி வச்சு நல்லா மீன் வாங்கிட்டோம். டீ குடிக்கிறேன். டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நான் டீ குடிக்கலையா? தோங்கணும் பூஸ்ட்டு. டீ வேணும்னு கேட்டணுன்ட்டு இங்கே வந்து பூஸ்ட் வேணுமா அவருக்கு? என்ன பண்ணுறது? வாயை தந்தாலே போய் தாண்டா அப்பா. நான் எவ்வளோ கதை சொல்கிறான்டா. கார் எடுத்துன்னு வந்தால் நேரம் போயிட்டுருலாம் வீட்டுக்கு. ஒரு பிஸ்கட் போயிட்டா அப்படியே மொத்தமாக கீழே கொட்டான்டா. பிரிச்ச பிஸ்கெட் தான் இல்லையா? இவர் என்ன பண்ணாரு? தலைகதான் எடுத்து பிரிக்கிறாரு. அவர் என்ன பண்ண நியாயமா சேர்ந்து வச்சுக்கணும். ஓ சைஸுக்கு இருக்கு. நீ சாப்பிட வேண்டியதானா? நம்ம என்ன தம்பா தெரியாமல் இவனை கொடுத்துட்டு வரணும். சாப்பிடாதோ கீழே வந்து எனக்கு தரீங்களா? நான் அது மைண்ட் வயசில் திட்டு ஏண்டா Cine vendete எனக்கு தெரியும் நான் அப்பச்சார பசங்களா. கீழே வந்தது எனக்கு தெரியுங்களாடான்னு மைண்ட் வயசில் திட்டு தெரியாது. மக்களே காலையில் போய் மீன் வாங்கி வந்தது மணிக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுட்டா பாருங்க. சூப்பராக. இப்போ இதை வந்து செய்ய போகிறது யாருன்னு பார்த்தா நான் தான். மக்களே இந்த வீடியோ தடிமாடு வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தான் கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோ மட்டும் தான் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ மாஸ்டர் இருக்காங்க. நான் எதுவும் பண்ணவே இல்லை. வீடியோ மட்டும் எடுக்க வந்துட்டாங்க. மசாலா போட்டு மசாலா ரெடி பண்ணி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணலாம். பண்ணி கொடுப்போம். அப்போ என்ன ரெடி பண்ணலாம்? அது 65 போட போறோம் நாங்க. 65 ஆமா. இன்னைக்கு பார்த்துட்டீங்க. எது இது சிக்கன் என்ன பண்ண போறீங்க? கனவா சிக்கன் இருக்குதா? சிக்கன் எதுவும் பண்ண தேவையா? கொஞ்சம் தான் இருக்குதா சிக்கன். கனவை தொக்கு பண்ணா சூப்பரா இருக்குடி. இதை கூட 65 போட்டுடா. கனவை தொக்கு வச்சிடலாம்டா. சிக்கன் 65 போடு. என்ன ஒன்று பங்கு நீங்கள் ஆட்டிக்கிறீங்க. இப்போ எதுக்கு தமிழ் மேலே ஏறினா? ஏன் தமிழா இப்போ ஏன் மேலே ஏறினா? ஏன் மகேஷ் கிட்ட சொல்ற? அவன் ஆட்டவே இல்லையா? மகேஷ் ஆட்டவே இல்லையா? மக்களே மணி பருவ போடுறேன். அப்போ அது உங்ககிட்ட நம்ம வந்து இப்படி போட கூடாது. அப்படியே நீ வர நடுவுல நீ எப்படியே அவர் எண்ணெய் இந்த என்ன தெரியும் போ
இதான் வரலன்னு சொல்லலாம். சிட்டிக்கும் வந்து இல்ல, அந்த எண்ணெய் வந்து இப்படி இழுத்து வைக்கணுமா? அது ஒரு வேலை எங்களுக்கு தெரியாது அது. 7 ரவுடி பார்த்தோம் நாங்க. உள்ளூர் ரவுடிங்களா? நாங்கள் பார்த்து எனக்கு ஐடியா எண்ணெய் ஊத்துறாரு, உன்னை எண்ணெய் ஊத்துறாரு அதுக்குள்ள அதுல. அதான் நாங்கள் போட்டுக்கிறோம் பக்கமாக அங்கே போய் ரெடி சூப்பராகிட்டா மணி மாஸ்டர் அவங்க மாதிரி எல்லா வேலையும் அவனே பண்ணிட்டா நம்ம வேலையை மிச்சம் பண்ணுறோம். அது என்ன இல்லைங்க கடல் கட்டி பக்கமாக இருக்குது மணி. அவ்வளோதான் ரெண்டு அலைன்மெண்ட் பக்கமாக வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இது பக்கத்து தெரு வரையும் வாசனை அடிக்கல. எவ்வளோ கிட்ட வந்தாலும் வாசனையே வர மாட்டேங்குது. மீன் போடுறோம் மீன் போட்டுருக்கியா? பச்சை தண்ணியே அதுக்கப்புறம் இடமே இல்லை. அவ்வளோ குக்கிங் அறிகிறாங்க உள்ளார போல. அப்ப மீன் உடையாதா இப்படி பண்ணா உடையாதா மீன் உடையாதா ஆனா வந்தானே தெரியுமா? வந்தா கரெக்ட். மணி என்ன பண்றப்பா? அப் நெக்ஸ்ட் மக்களே ஒரு நாள் வெங்காயம் கண்ணில் தண்ணி வந்ததான் மிச்சம். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வெங்காயம் வதக்கிறதா கனவா ஃப்ரைக்கு. தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வதக்கிடுவோம். வெங்காயம் வந்து தக்காளி கனவா கழுவி கட் பண்ணி வச்சுக்குது. நான் வந்து மீன் அவரே பண்ணிட்டு இருக்கேன். அது அவர் டிபார்ட்மெண்ட், இது என் டிபார்ட்மெண்ட். அங்கே பாருங்க பசங்க அந்த டிபார்ட்மெண்ட் மீன் பாருங்க வறுத்தாச்சு. கனவா ரெடி ஆகிட்டே இருக்கு. அங்கே மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது 65 எண்ணெய் வச்சுட்டோம். அது 65 போட்டு எடுத்தா என்ன ரெடி? லஞ்ச் ரெடி. மக்களே இது எல்லாமே வந்து இவங்க சண்டே மாதிரியே பில்டப் பண்ணலாம். அந்த மீனை திருப்பி போடுறது மட்டும் தான் மக்களே இவங்களால. ஹலோ மணிநான் தெரியுமா? மணிநான் தெரியுமா? போட்டு போறேன் 60 வைங்க. மக்களே பாருங்க கனவா தவா ஃப்ரை இது 65 கனவா தொக்கு செமையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 3 மணி மிளகாத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. கனவா தவா ஃப்ரை 65 கனவா தொக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் இருக்கும். மொஜிட்டோ ரெடி பண்ணுறாங்க. எங்காலும் மொஜிட்டோ எங்கன்னா மொஜிட்டோ ஐயோ மொஜிட்டோ ரெடி பண்ணுற கார்த்திகையில் பார்ப்போம். நாங்கள் ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சிக்கிறோம். அது என்னன்னா கனவா தாளிப்பு. நாங்கள் ஆல்ரெடி அதிகமாக ஹோட்டலில் தான் சிக்கன் தாளிப்பு சாப்பிடுவோம். அது சூப்பராக இருக்கும். அதனால் கனவா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிடுறோம். ஆனால் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆமாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் தான் இது. வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு வானலை வச்சு தான் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா பூண்டு அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் அப்படியே சாஸு டொமேட்டோ சாஸ் இருக்குங்க. அந்த ஒரு நார்மல் சாஸ் தான். டொமேட்டோ சாஸ் அந்த அப்படியே அதில் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம 65 போட்டால் அந்த சிக்கனோ இல்லை கனவா ஏதோ ஒன்று அதில் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கருவேப்பிலை போட்டு டெக்கரேஷன் பண்ணிங்க லாஸ்ட்டாக. அந்த இஷ்டம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அங்கே பாருங்கள் நம்ம காரமும்
அந்த சாதம் புளிப்பு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க மக்கள். அப்படியே சுற்றி சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாம் சாப்பிட போறோம். சைடிஷ் இது 2 கையில வச்சுட்டு எல்லாருமே அந்த காபி கூட ஹாப்பி சண்டே. அடுத்த சண்டே பாப்பா.